Hi friends, welcome to Guru's Notification channel. ரொம்ப நாளாச்சு இந்த சேனல்ல ஒரு வீடியோ பண்ணி. ஸோ ஒரு நல்ல வீடியோ தான். ஐபிஎல் ஆக்ஷன் நாளைக்கு நடக்குதுங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான். ஐபிஎல் மெகா ஆக்ஷன் வந்து நாளைக்கு நாளானிக்கு அப்படின்னு சொல்லி 2 நாள் நடக்குதுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் மேட்ச் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் 2 நாளும் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு வந்து பெர்த் டெஸ்ட் அதாவது நடந்துட்டு இருக்க இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் டெஸ்ட் மேட்ச். அந்த மேட்சோட 3rd டே முடிஞ்சோடனே இந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 or 3:30க்கு இந்த ஆக்ஷன் தொடங்கும். நைட்டு 10 வரைக்கும் இந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகுங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபுல் செட் ஆஃப் பிளேயர்ஸ் மோர் தேன் 400+ பிளேயர்ஸ் வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் அவைலபிளாக இருக்க போகிறாங்க. யார் யார் எந்தெந்த டீம் போக போகிறா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன என்னோட ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். குரூஸ் நோட்டிஃபிகேஷன் சேனலோட ப்ரெடிக்ஷன் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய ரீட்டைன் பிளேயர்ஸ் லிஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதனால் பெருசாக அதை பற்றி சொல்லலை. நாளைக்கு மெகா ஆக்ஷனில் என்னென்ன பிளேயர்ஸ்க்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, யார் யார் எந்தெந்த டீம் வந்து கண்டிப்பாக போவாங்க அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்டர் தான் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான். ஸோ நீங்களும் உங்களோட ஆப்ஷன்ஸ் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டீமில் எவ்வளோ பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பர்ஸ் மணி எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் மணி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் தான் ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்ககிட்ட 110+ crores வந்து அவங்க பர்ஸில் வச்சுருக்காங்க. இன்னும் அவங்க ஆப்ஷனுக்கு அந்த 110 crores வராங்க. பெரிய வேல்யூட வராங்க. எல்லா கீ பிளேயர்ஸையும் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. மெயினாக அவங்களுக்கு ஒரு பக்காவான கேப்டன் தேவைப்படுது. ஸோ அதனால் கேப்டனாக யாரை பிக் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் ஒரு 2-3 ஆப்ஷனோட தான் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுங்க. செகண்ட் ஆப்ஷன் ஸ்ரேயஸ் ஐயர். இவங்க 2 பேரில் தான் வருவாங்க. இந்த 2 பிளேயர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேயர்ஸுமே மினிமம் கேரண்டி 10 crores. 10 கோடி கம்மி இந்த 2 பிளேயர்ஸ் ஏலத்துக்கு போக மாட்டாங்க. அதை தாண்டி தான் போவாங்க. அது ஹியூஜ் ப்ரைஸாக கூட இருக்கலாம். பண்ட்டு பொறுத்த வரைக்கும் 20+ crores போகலாம். ஸ்ரேயஸ் ஐயரும் 15 to 20 crores போகலாம். அந்த பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆனால் மினிமம் கேரண்டி இவங்க 2 பேருக்கும் 10 கோடிங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறேன். பஞ்சாப் வந்து இவங்க 2 பேரை கண்டிப்பாக எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த ஆப்ஷனும் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக அவங்க பிக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தரையும் சொல்லலாம். அவங்க பஞ்சாப் டார்கெட் பண்ணலாம். ஒரு பேட்ஸ்மேனாக டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர். ஸோ ஜாஸ் பட்லர் வந்து ஒரு பயங்கரமான டேஷிங் ஓப்பனர் அப்படிங்கிறது தெரியும். அதை தாண்டி அவங்க கேப்டனாக கூட ஜாஸ் பட்லரை ட்ரை பண்ணலாம். அவருக்கும் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 10 crores இந்த ஐபிஎல் பிட்டிங்கில் போவார், இந்த இடத்துல போவார் அப்படின்னு சொல்லலாம். மினிமம் 10 crores வேல்யூவில் இவங்க 3 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அது கம்மி போனாங்கன்னா அது பெரிய சேவிங்ஸ் அந்த டீமுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மினிமம் 1% தான் கேரண்டி அதுக்கு. ஏன்னா கண்டிப்பாக 10 crores அப்படிங்கிறது மினிமம் இவங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பஞ்சாபை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து லீஸ்ட் இவங்க தான் காசு கம்மியாக வச்சுருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 41 கோடி வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஒரு சில கீ பிளேயர்ஸ் வந்து அந்த லிஸ்ட்லேருந்து டார்கெட் பண்ணுவாங்க. அவங்க பக்கம் இவங்க போவாங்க. அதை தாண்டி அவங்க எனக்கு தெரிஞ்சு திரும்பியும் அஸ்வினா சஹலை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட அந்த ஸ்பின் டியோ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால் அஸ்வினா சஹலுக்கு திரும்பியும் அவங்க போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அஸ்வின் சஹலை பற்றி பேசும்போது கண்டிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும். சஹல் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கண்டிப்பாக இன்னும் 3 to 4 years மினிமம் விளையாடுவார். அப்படிங்கிறனால அவருக்கு வந்து மினிமம் ஒரு 8 to 10 crores கேரண்டி அப்படின்னே சொல்லலாம். யுஸ்வேந்திர சஹல் பொறுத்த வரைக்கும் அவரை வந்து நாட் ஒன்லி பஞ்சாப் இன்னும் 2-3 டீம்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த டவுட்டுமே கிடையாது. ஈவன் நம்ம குஜராத் டைட்டன்ஸ் ஆர் லக்னோ கூட அவர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின், நம்ம தமிழ்நாட்டின் சிங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் போன ஐபிஎல்லையும் கொடுத்தாரு. அதே சமயத்தில் ஒரு ஐடியா கீ போலர். ஏஜ் கன்ஸ்டன்ட் இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்த 2 வருஷம் ஐபிஎல் ஆடுவார் அப்படிங்கிற எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் 5 crores மேக்ஸிமம் 10 to 12 crores போகிறதுக்கான பாசிபிலிட்டி அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அவர் எந்த ப்ரைஸ்க்கு போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி கீ பிளேயர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதில் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலும் ஒரு சில டீம்ஸ் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகுலுக்கும் கண்டிப்பாக ஹியூஜ் ப்ரைஸ் போவாங்க. மினிமம் 8 to 15 crores வரைக்கும், மேக்ஸிமம் 15 to 16 crores போவாங்க மினிமம். ஆனால் ராகுல் வந்து 8 crores எடுக்க போகிறாரு அப்படிங்கிற எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல கன்சிஸ்டண்டான ஒரு பர்ஃபார்மர். அதே சமயத்தில் டீமையும் நல்லா லீட் பண்ணுவார். அப்படிங்கிறனால ராகுலுக்கு நிறைய பே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த லிஸ்ட்டில் பெருசாக சொல்லணும் அப்படின்னா இவரை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு கீ போலர் ஃபார் டீம் இந்தியா. அதனால் ஹர்ஷ்தீப் சிங் ஒரு பயங்கரமான போலர், நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் போலர். இவருக்கு வந்து ஒரு ஹியூஜ் ப்ரைஸ் எந்த டீமாக இருந்தாலும் போவாங்க. மேபி பஞ்சாப் கூட திரும்பி வரலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட லைன் அண்ட் லென்த், அது இல்லாமல் பவர் பிளேல 1-2 விக்கெட் எடுத்துடுறாரு. எப்பயுமே மினிமம் ஒரு 10 மேட்ச் ஆடுறாருன்னா 8 மேட்ச்ல எடுத்துடுறாரு. அதனால் இவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஆக்ஷன் பர்ஸ் நிறையவே
அதாவது நிறைய ப்ரைஸ் இவருக்கு போவாங்க. மேபி 15 to 20 crores போகலாம் இவருக்கு அப்படின்னு எனக்கு தோணுங்க. ஆனால் அவ்வளோ அற்புதமான ஒரு bowler. அவர் வந்து இந்த ஆக்ஷனில் ஒரு கீ பிளேயராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி தாங்க ஆகணும், முகமது ஷமி. என்னடா முகமது ஷமி காணோம்னா இன்ஜுரி முடிச்சு சிங்கம் வந்து தனியாக அங்கே ரஞ்சி ட்ராஃபிலாம் விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கான ஆக்ஷன் ப்ரைஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய காசிப்ஸ் அப்படி வரலாம். ஆனால் மினிமம் அவருக்கு வந்து 7 to 8 crores போவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 15 crores முகமது ஷமிக்கு போவாங்க. ஏன்னா அவரோட போலிங் ஸ்பெல் அது மாதிரி இருக்கும். பயங்கரமான ஒரு போலர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு போலர். அதனால அவருக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், எப்போ வந்தாலும் அவருக்குன்னு ஒரு டிமாண்ட் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் ஆக்ஷன்லையும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து தகிசோ ரபடா பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான போலர் அப்படிங்கிறது தெரியும். நல்ல ஃபேஸ் போலர், அதே சமயத்தில் ஐடியாவாக ஃபாஸ்ட் போலிங் போடக்கூடிய ஒரு போலர். இவருக்கு வந்து நிறைய டீம்ஸ் எனக்கு தெரிஞ்சு வருவாங்க. பேக் டு பேக் நிறைய டீம்ஸ் வந்து நல்ல ஃபாஸ்ட் போலர் வேணும்னா கண்டிப்பாக ரபடா பக்கம், ஸ்டார்க் பக்கம் சாயாங்க. ரபடாக்கும் ஒரு 6 to 10 crores மினிமம் கண்டிப்பாக போவாங்க. அது மாதிரி ஒரு போலர் தான். அதே சமயத்தில் ஸ்டார்க்கு போன வாட்டி அவ்வளோ பெரிய ப்ரைஸில் எடுத்தாங்க. ஆனால் இந்த வாட்டி அந்தளவு ப்ரைஸ் போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் போகும். மேபி ஒரு 10 to 12 crores ஸ்டார்க் பக்கம் போகலாம். அதுவும் டிபெண்டிங் ஆன் டீம் தான். ஏன்னா அவர் வந்து போன வாட்டி ஐபிஎல்ல பெருசாக பர்ஃபார்ம் பண்ண ஏர்லி ஸ்டேஜஸில், பட் கடைசி 4-5 மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. கண்டிப்பாக 10 to 12 crores இந்த ஆக்ஷனில் அவருக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஜஸ்ட் இது ப்ரெடிக்ஷன் தான். நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து பேட்ஸ்மேன் கம் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லலாம். இவர் இஷான் கிஷனுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் 12 to 15 crores கண்டிப்பாக மினிமம் போவாங்க. ஒரு டேஷிங் ஓப்பனர், நல்ல பிளேயர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மினிமம் 12 to 15 crores இஷான் கிஷனுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றிலாம் இப்போ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்தியன் டீமில் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி இந்தியன் டீமில் விளையாடுறவங்களாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி ஒரு சில பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, அவங்கள பற்றி தான் பார்க்கலாம். ஏன்னா ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த நட்ராஜன் அவர்கள். ஸோ நட்ராஜன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லா டீமுமே டார்கெட் பண்ணுவாங்க. நான் அற்புதமான ஒரு போலர், அதுவும் இந்த பெனால்டி மேட் ஓவர்ஸ்லாம் போகிறதுல ஒரு பயங்கரமான போலர் அப்படின்னு தெரியும். அவருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 to 10 crores வரைக்கும் போவாங்க. ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்ட் சீம் போலர் அப்படிங்கிறதுனால அவருக்கு கண்டிப்பாக ஒரு டிமாண்ட் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். ஸோ வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரெடி இந்தியன் ஸ்குவாடில் எல்லா ஸ்குவாட்லையும் இடம் பிடிச்சிருக்காரு. அவருக்கும் வந்து ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கும். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவருக்கும் ஒரு 6 to 10 crores வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எந்த டீம் வேணால் அவர் பக்கம் போகலாம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து இந்தியன் பிளேயர்ஸ் நல்ல ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி. ஸோ ராகுல் திரிபாதி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவே ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு பிளேயர் தான். நல்ல கான்ஃபிடென்ட்டாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். மிடில் ஆர்டரில் கரெக்டாக டீம், அதாவது பால்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடி ஸ்கோர்ஸை செட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிளேயர் தான் ராகுல் திரிபாதி. அவர் எந்த அளவு போகிறார் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பிக் ஆகிடுவாங்க, அவர் எடுத்துருவாங்க. பட் எந்த ப்ரைஸ் போகிறாரு அப்படின்னு பொறுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், இவரை பற்றி சொல்லாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் ப்ரைஸ்க்கு போகிறாரு. ஆனால் எந்த டீமுக்கு போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவு ஜோஃப்ரா ஆர்ச்சர் வரைக்கும் போகிறாரு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பிளேயர்ஸை பற்றி சொல்லிட்டேன். ஆனால் அன்கேப்டு பிளேயர்ஸ் ஒரு சில பிளேயர்ஸுக்கும் நிறைய ஆக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சர்ஃப்ராஸ் கானையும் இந்த வாட்டி ஐபிஎல் ஆக்ஷனில் எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஆனால் நல்லா விளையாடினாரு, இந்தியன் கண்டிஷன் நல்லாவே விளையாடுறாரு. அதனால் அவருக்கும் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது டீம் உள்ள அவர் வரத்துக்கு. அதாவது ஏதாவது டீம்ஸ் கண்டிப்பாக அவர் பக்கம் செய்வாங்க. இது வந்து ஓவராலாக ஜஸ்ட்டு ஒரு சில பிளேயர்ஸை வச்சு ஜஸ்ட் ஆக்ஷன், ப்ரீ ஆக்ஷன் ப்ரெடிக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை சொல்லிட்டேன். ஏன்னா பிளேயர்ஸை விட்டுருந்தா கூட சாரி, ஆனால் ஜஸ்ட் இந்த பிளேயர் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. ஸோ எனக்கு என்னென்ன பிளேயர்ஸ் தோணுச்சோ அவங்க எல்லாருமே சொல்லிட்டேன். இதை தாண்டி நிறைய பிளேயர்ஸ்க்கு பிக் பர்ஸ் போகிறதுக்கு, அதாவது பிக் வேல்யூ போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு ஆக்ஷன் டே 1 எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்ஷன் டே 1 டே 2 முடிஞ்சோன்னா திரும்பியும் ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்ப்போம். என்னென்ன டீம் யாரை சூப்பராக வாங்கியிருக்காங்க, யார் அந்த வேல்யூக்கு ஒர்த்தான பிளேயர்ஸ் அப்படின்னு கூட சொல்லி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.